ஓம் சக்தி நேயர்களுக்கு வணக்கம். அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். பராபவ வருஷத்தினுடைய பொது பலன்களை முதலில் பார்க்கலாம். அதைத் தொடர்ந்து 12 ராசிகளுக்கும் உண்டான பலன்களையும் பரிகாரத்தையும் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். இந்த பராபவ ஆண்டினுடைய துவக்கம் ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நடைபெறுகிறது. சூரிய பகவான் மேஷ ராசிக்கு காலை 9:32 பிரவேசம் செய்கிறார். இந்த வருடத்தில் ராஜாவாக வரப்போகுது குரு பகவான் தான். ஸோ இந்த வருடத்தில் எந்த கிரகங்களினுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா, குரு, செவ்வாய் மற்றும் சனி, இந்த 3 கிரகங்களினுடைய ஆதிக்கத்தில் தான் நம்ம பராபவ வருடமே இயங்க போகுது. இது எப்படி இருக்கும்? தற்பொழுது இருக்கக்கூடிய இந்த போர் சூழ்நிலை நமக்கு எந்த அளவுக்கு பாதிப்பை கொடுக்கும்னா, இந்த 3 கிரகங்களும் முடிவு செய்யக்கூடியது. இந்த வருடத்தில் இந்த குரு பெயர்ச்சியானது ஜூன் மாதம் 2ஆம் தேதி நமக்கு கடகராசியில் உச்சபலம் பெறுகிறார் குரு பகவான். ஒரு வருடத்தில் 3 ராசிகளுக்கு குரு பிரவேசம் செய்கிறார் அப்படின்னாலே உலகத்தில் 1/3 மனிதர்களுக்கு பாதிப்பு அதிகம் ஏற்படும் அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த ஆண்டு விஸ்வாவசு ஆண்டுலேயுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா குரு பகவான் 3 ராசிகளில் பிரவேசம் செய்தார். இந்த பராபவ ஆண்டுலேயும் குரு பகவான் 3 ராசிகளில் பிரவேசம் செய்கிறதுனால இந்த மாதிரியான போர் பதற்றம், நமக்கு இருக்கக்கூடிய பணவீக்கம், நிறைய பேருக்கு வேலை இல்லாத திண்டாட்டங்கள், இப்படிப்பட்ட ஒரு பய சூழ்நிலை நமக்கு இடையே கண்டிப்பாக வரக்கூடும். இது எல்லாம் நமக்கு எப்போ தீரும்? நம்ம ஒரு மன நிம்மதியோடு எப்போ இருப்போம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பாரத நாடை பொறுத்த வரைக்கும் நமக்கு இந்த வரக்கூடிய ஆடி ஆவணி மாதத்தில் கொஞ்சம் நம்மளுடைய நிலைமைகள் எல்லாமே மாறும். இந்தியாவை பொறுத்த மட்டில் இங்கே நிறைய ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ் அதிகமாக உருவாகும். நம்மளுடைய இந்திய நாட்டில் தனியாகவே நமக்கு எண்ணெய் கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு சில எரிபொருள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே புதுசாக உருவாகக்கூடும். சனி பகவான் மீன ராசியிலேயும் அதே போல் குரு பகவான் நமக்கு கடக ராசியிலையும் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் சனியும் குருவும் 5-9 பார்வையில் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் இந்த ஆண்டில் பார்த்திங்கன்னா சைனாவில் டெரரிசம் ஜாஸ்தியாக இருக்கும். சீன மக்களுக்கு பாதிப்புகள் இருந்து சீன மக்கள் உயிரிழப்பும் அதிகமாக வரக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும். பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் நமக்கு எல்லையில் பாகிஸ்தானுக்கும் ஓரளவுக்கு பாதிப்புகள் வரும். நம்ம இந்திய நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு விதமான பதற்றம் இருக்குமே தவிர மக்களுக்கு பயம் என்பது அவசியம் இல்லை. நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் அதிகமான ஒரு தொழில் உற்பத்தி வரக்கூடிய ஒரு இடமாகத்தான் அமையும். எல்லாருக்குமே இந்த கேஸ் பிரச்சனை எப்போ தீரும், இல்லைன்னா நமக்கு இந்த போர் நிறுத்தம் ஏற்பட்டால் யூஎஸ் வீசாலாம் நிறையா கஷ்டப்படுறோமே அப்படிங்கிற ஒரு குழப்பம் இருக்கும் இல்லையா? ஆடி ஆவணி மாதத்தில் நமக்கு ஓரளவுக்கு எல்லா பிரச்சனைகளுமே தீரும். ஆனால் அமெரிக்க அதிபருக்கோ அமெரிக்க நாட்டிற்கோ இந்த பராபவ வருடம் பெரிதளவுக்கு நன்மைகள் செய்யாத ஒரு சூழ்நிலைகள் தான் இருக்க போகிறது. இந்த வருடத்தில் நமக்கு புதுவிதமான நோய்கள் வரும். கால் வீக்கம் ஏற்படக்கூடிய ஒரு புது வைரஸ் தாக்கம் மக்களிடையே வரக்கூடும். அதனால் மருத்துவத்திலையுமே பார்த்திங்கன்னா செவ்வாயின் ஆதிக்கம் இருக்கிறதுனால நமக்கு மருத்துவமும் நல்ல முறையில் முன்னேற்றத்தை தரும். ஐவிஎஃப் மூலமாக பிறக்கக்கூடிய குழந்தைகள் அதிகரிப்பு இருக்கும். அதே மாதிரி இந்த வருடத்தில் திருமணங்களும் நிறையா நடக்கக்கூடும். 50 வயதை கடந்தவர்களுக்கும் திருமணம் ஆகாமல் இருப்பவர்களுக்கும் இந்த வருடம் திருமணம் நடக்கக்கூடிய ஒரு நல்ல செய்தியை நம்ம பார்க்கலாம். நிறைய புதிய தொழில்கள் வருவதனால நம்மளுடைய நாட்டில் வேலையில்லாத திண்டாட்டம் என்பது கொஞ்சம் குறைவாகத்தான் காணப்படுகிறது. தங்கம் மற்றும் வெள்ளி அப்புறம் க்ரூட் ஆயில் இந்த விலையில் பார்த்திங்கன்னா ஆடி ஆவணி மாதங்களில் கொஞ்சம் தங்கம் விலை குறையக்கூடிய வாய்ப்புகளும் பின்னர் அது அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகளும் கிரக நிலைகள்னால உருவாகும். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் கண்டிப்பாக ஒரு பெரிய மாற்றம் அரசியலில் ஏற்பட்டு மக்களுக்கு, அதாவது சனி குரு ஆதிக்கம் இருக்கிறதுனால மக்கள் போராட்டத்தினால் கண்டிப்பாக வெற்றி பெறுவார்கள். ஆன்மீகத்தில் நம்ம என்னெல்லாம் போராட்டணுமோ அது எல்லாமே வெற்றி அடையக்கூடிய ஒரு சூழ்நிலை நம்மளுடைய மக்களுக்கு வரும். அதனால் ஆன்மீகம் நல்லா தழைத்தோங்கும். குரு பகவான் கடகராசியில் இருக்கிறதுனால போலி ஆன்மீகவாதிகளும் போலியாக இருக்கக்கூடிய ஆன்மீகம்
இது அனைத்தும் ஒழிந்து நன்மை தரக்கூடிய ஒரு சில நல்ல சத்தான ஆன்மீகம் நம் நாட்டில் வளரும் அப்படிங்கிறதுல சந்தேகமே இல்லை.